சென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அகில இந்திய ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு இன்னைக்கு அகில இந்திய ரசிகர் மன்றத்தின் சபை என் தம்பி இங்க வாசு வந்திருக்க மாதிரி தம்பி உடையான் படைக்கஞ்சான் போன ஆர்கே நகர்ல என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி 500 பேருக்கு அரிசி 5 கிலோன்னு அரிசி நல்ல அரிசி எடுத்து கையால கொடுக்குறேன். எதுக்கு? என் முகத்தை காட்டி போயிடணும். நான் மக்களுக்கு கொடுக்கணும். ஆர்கே நகர்ல கொடுத்தேன், அங்கேருந்து போய் தூத்துக்குடியில கொடுக்குறேன். தூத்துக்குடியில கூட காத்து வசதியே இல்லை. இங்க கூட இப்ப பேசணும், இதுக்கு டொடக்குன்னு சத்தம் வருதுன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க. காத்து வசதி இல்ல, உங்களுக்கு ஃபேன் ஓடுது, எனக்கு ஃபேன் இல்ல, ஆனா என்னோட ஃபேன்ஸ் நிக்கிறாங்க. எனக்கு இது போறோம். ஏன்னா இந்த மாதிரி இந்த காத்து புழுக்கம் அதுல தூத்துக்குடியில 500 பேருக்கு கொடுத்தேன். அப்ப அப்படியே அந்த புழுக்கம் தாங்காம மயங்கி கீழே விடுனேன். ஆனா எழுந்திருச்சு தண்ணி தெளிச்சோன்னு எழுந்திருச்சு மறுபடியும் கொடுத்த பிரஸ் மீட்டிங் கொடுக்குறேன். அடுத்தது திருநெல்வேலியில போய் 500 பேருக்கு அரிசி கொடுக்குறேன். கன்னியாகுமரியில மறுநாள் போய் அரிசி கொடுக்குறேன். இன்னைக்கு இதை தொடர வேண்டும். இனிமே தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு 1000 பேருக்கு அன்னதானம். அது நல்ல விதத்துல ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி போடணும்னா இப்படி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி போட்டு கூட ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னா கொடுக்குறோம். நானும் என் மனைவியும் என் ரசிகர் என் தம்பியும் எங்கள் ரசிகர் மன்றத்து தோழர்களும் இதுல வேலை செய்யற யாரு எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள் தென் சென்னை மாவட்டத்து சார்பா நேற்று ராத்திரி கொண்டாடுறாங்க. என் இலக்கியாவோட மகன் சிலம்பரசோட மருமகன் என்னுடைய பேரன் ஜேசன் வச்சு கேக் வெட்டுறான். இந்த பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. என் பையன் வந்து கேக் வெட்டி கொண்டாடலையே தவிர என் பையன் ஏன் கொண்டாடல, ஏன் ரசிகர்கள் அவர் வாழ்க்கையில இன்னொரு ஸ்டேஜ் ஏறணும், இன்னொரு வெற்றி கொடிய பார்க்கணும், அதற்காக நான் பண்ணிட்டு நான் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு சொல்றாரு. அது ஒரு நல்ல கருத்தை எனக்கு பட்டுது. நேத்தி போய் அதனால என் பேரன் வந்து கேக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலையில இந்த அன்னதானம் பண்றதுக்கு வந்திருக்கேன். இதுதான் மேட்ரு. இதுல என்னன்னு கேட்டாக்கா, அதாவது தப்பு நடந்தா அதை தடுக்கணும், அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். இப்ப அது ஒரு ஏஜ். இப்ப என்னால இயன்ற வரைக்கும் தர்மம் கொடுக்கணும், தானம் கொடுக்கணும், இது ஒரு ஸ்டேஜ். ஆனா அதற்கான இப்ப ஒரு ஏஜ் என்னன்னு கேட்டாக்க, இப்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து தடாலடி அப்படிலாம் இருந்த ஒரு ராஜேந்திரன் சொன்னா அது ஒரு ஸ்டேஜ். இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல இயன்ற வரைக்கும் பண்ணும் தானம். என்னோட எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் நிதானம். வாழ்க்கையில வேணும் இந்த ஆத்மாவுக்கு நல்ல, ஆன்மாவுக்கு வேணும் நல்ல சமாதானம். அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானத்தை போல ஒரு சிறந்த தானம் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா, இறைவன் மீறி எதுவுமே கிடையாதுங்க. அதாவது இந்த பட்டம், இந்த பதவி, இந்த பவிசு, இந்த பேரு, இந்த புகழ், இந்த காசு, இந்த பணம், இந்த சொத்து, இந்த சுகம், இந்த சொந்தம், இந்த பந்தம், இது எதுவுமே மனுஷன் போகுள்ள கூட வராது. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியமும், அந்த புண்ணியத்தை விட்டுட்டு நீங்க பாவம் சேர்த்தா பாவம் அதுதான் வரும். இந்த இந்தி பிரச்சார சவால நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு இது கொடுக்குறேன்னா நான் இன்னைக்கு புதுசா கொடுக்கல. நான் வந்து 1980 ஒருதலை ராகத்தில் உதயமானவன். நான் உதயமான படம் ஒருதலை ராகம், அது ஒரு தலை. இன்னைக்கு என் பையன் நடிச்ச படம் 10 தலை. அந்த 10 தலை நடிச்சு இன்னைக்கு என்னோட பையனோட இந்த பிறந்த நாள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என் வாழ்க்கையை ஓட்டி பாக்குறேங்க. என்னோட ரெக்கார்டு எனக்குன்னு ஒரு சின்ன ரெக்கார்டு, நான் பெரிய ஆளு கிடையாது. ஆனா நான் அத்தனை படங்கள் எடுத்து அத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணி கஷ்டப்பட்டு, நான் ஒன்னும் ஒரு பெரிய ஜமீன்தார் பரம்பரையில இருந்து வந்தவங்க கிடையாது. கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன். இது என்னோட ரெக்கார்டு. இன்னொன்னு அடிப்படையில நான் வந்து இன்னைக்கு கொடுக்கறேன்னா இன்னைக்கு கொடுக்கல. நான் என் படம் இறைவன் கொடுத்தான், நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இறைவன் கொடுத்தான். உயிரில் ஒரு விஷா தங்கை கோரிக்கை மைதல் எண்ணி காதில் ஒரு தாயின் சம்பந்தம் வெண் தங்கை கல்யாணம் சம்சார சங்கீதம் பூக்களை பதிகால் கூலிக்காரன் பாட்டம் கிட்டு ஆண்ட கொட்டு நான் வசூல் ரசிகர்கள். ஆண்டவன் கொடுத்தோன்னு ஒரு தாயின் சபதமா படம் வெற்றியா வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட 10,000 கிலோ நல்ல அரிசி, பச்சை அரிசி என் பச்சை பிள்ளைங்க சிலம்பரசன் கையாலும் இலக்கிய கையாலும் தூக்கி கொடுக்குறேன். இதே வீட்டு வாசல் இந்தி பிரச்சார சபா. அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. யாரு போடணும் என்ன வாழ்த்தணும் கவலையே கிடையாது. ஒரு தாயின் சபதம் வெற்றியா 10,000 கிலோ அரிசி கொடுத்தேன், சேலை கொடுத்தேன், வேட்டி கொடுத்தேன். ஏன் அன்னைக்கு ஒரு தாயின் சபதம் 100வது நாள் வெற்றி விழாவுக்கு வாகினி ஸ்டுடியோ உள்ள அன்னைக்கு தலைவர் முதல்வர் கிடையாது, மறைந்து விட்ட
முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் கலைஞர் வேற 100 பேருக்கு 100 தங்கச்சிக்கு தங்கத்துல தாலி கொடுத்தேன். என் தங்கி கல்யாணி விட்டு இதே இந்தி பிரச்சார சபா வாசல்ல 10,000 பேருக்கு அரிசி 10,000 கிலோ அரிசி கொடுக்குறேன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு. அது மட்டுமல்ல, என் தங்கை கல்யாணிக்கும் ஏழை தங்கச்சிமாருக்கும் 100 பேருக்கு தங்கத்துல தாலி கொடுக்குறேன். ஏன் இந்த 1000 விளக்குல எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேட்டி கொடுத்தேன், சேலை கொடுத்தேன், தீ பத்தி எரியுதா அதுன்னு